நேற்று காலையிலேயே ஒரு திருநங்கை வந்தாங்க. கடை அப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்கோம், போனி கூட பண்ணல. எங்கள் ஸ்டாஃப் தான் பில்லிங்கில் வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போயிட்டு வாங்க, போனி பண்ணிட்டு பிறகு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசு இல்லைன்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 175 ரூபா ஒடிக்கிலோன் பாட்டில் 2 பாட்டிலே எங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை என் ஸ்டாஃப் பார்த்துட்டு என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணி அமுச்சிட்டேன். அவங்களை நம்பி தானே கடைக்குள்ளே விட்றோம், இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிட்டேன். நான் நினச்சிருந்தா அவங்கள அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வான் பண்ண சொல்லியிருக்கலாம். நான் அந்த மாதிரி செய்யவே இல்லை. இதில் வருத்தப்படுற ஒரே விஷயம்னா, டெய்லி அவங்க கூட பேசுகிறேன், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுன்னா கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல. ஆனால் அவங்க நம்மளை ஏமாத்துறதுல தான் குறியாக இருக்காங்க. அதுக்காக எல்லா திருநங்கையும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம், திருடின பொருளை திருப்பி வாங்கிட்டோம். நாங்கள் பார்க்காத அன்றைக்கி எவ்வளோ பொருள் திருடு போச்சுன்னே தெரியலையே. ஒரு நாள் கூட அவங்கள நான் ஹர்ட் பண்ணதே இல்லைங்க. கடை உள்ள நிற்க வச்சு தான் காசு கொடுப்பேன். அதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்கறதே இல்லை. அது நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. அக்கா, ஒரு நோட்டு வேணும். மறுபடியும் இங்கே எங்கே? கோச்சிங் கிளாஸ்லாம் முடிஞ்சு ரூமெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டீங்க தானே? ஆமாக்கா, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். மறுபடியும் நீட் எக்ஸாம் வைக்கிறாங்களே. வைக்கிறது நல்லது தான். இல்லைன்னா திறமை இல்லாதெல்லாம் சீட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான்ல. மறுபடியும் எக்ஸாம் வைக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. ஏன் வீட்டிலே உட்காந்து படிக்க வேண்டியதானே? கோச்சிங் சென்டரில் மறுபடியும் வந்து படிக்க சொல்கிறாங்கக்கா. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதே ஒரு பிரச்சனையாக இருந்தால் கோச்சிங் சென்டரில் மறுபடியும் ஒரு மாதத்துக்கு ஃபீஸ் கட்டி படிக்க சொல்கிறாங்களா? சூப்பரு. ஆமாக்கா, இந்த ஒரு மாதத்துக்கு 17,000 ஃபீஸு. என்ன பண்ணுறது? இதெல்லாம் நம்ம சகிச்சுன்னு தான் வாழணும் போடுது. மறுபடியும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாமல் இருக்கணும். பார்ப்போம். 50 ரூபா ஆச்சு நோட்டு. படித்து பைத்தியம் தான் பிடிக்க போகுது. இந்தாங்கக்கா காசு, நான் வரேன். பாவமா அவங்களா? எவ்வளோ கனவோடு இல்லாதப்பட்டவங்க ஃபீஸை கட்டி படிக்கிறாங்க தெரியுமாப்பா? தப்பு பண்ணது தடுக்க முடியாதாவா? தப்பு பண்ணவே பயப்படுற அளவுக்கு தண்டனை இருக்கணும். அப்போதான் இதெல்லாம் குறையும். ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் எப்போ வரும்னு தான் தெரியல. இப்போல்லாம் கடைக்கே வர்றதில்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும்? எங்கக்கா, எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. ஆட்டோவில் ஆட்டோக்காரன் 150 ரூபா கேட்குறான். 3 வயசு தாங்க. ஆட்டோலையா? ஏன் வண்டி ஓட்ட தெரியாது உங்களுக்கு? தெரியாதுக்கா, எங்கேயாவது கீழே வந்துடுன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க. வண்டி ஓட்ட தெரியலன்னா உங்க ஃப்ரீடமே போச்சுன்னு அர்த்தம். நானும் எத்தனை தடவை வீட்டில் கேட்டாங்க, விடவே மாட்டுறாங்க. ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஓனர் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் நினைச்சுக்கிட்டு வண்டியும் வாங்கி கொடுத்து பெட்ரோலும் போட்டு தரேன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி அன்னைக்கு ஓரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அன்னைக்கு மட்டும் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன்னு வையே, இன்னி வரைக்கும் எனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்துக்கு வண்டி வாங்குற அளவுக்கு என்கிட்ட கையில காசு தெரியாது. ரொம்ப தைரியம் தாங்க உங்களுக்கு. இங்க ஒவ்வொரு பொண்ணுமே தைரியசாலி தான்டா. ஆனா அவங்கள சுத்தி இருக்கவங்க தான் நம்ம விட மாட்டாங்க. ஒரு பொண்ணு சாதிக்கிறதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. அவங்கள நம்பினாலே போதும். உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கலாம்க்கா. நீங்க தைரியமா இருந்தா தானே உங்க ஜென்ரேஷன்ல வர பொண்ணு குழந்தைங்க தைரியமா இருப்பாங்க. உங்களை பார்த்தானே உங்க பசங்க வளருவாங்க. தாயை போல புள்ள, நூலை போல சேலன்னு சும்மா சொன்னாங்க. 300 ரூபா ஆச்சு. நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. இந்தாங்க காசு, நான் போயிட்டாரு. ஸ்கூல்ல புக்ஸ் யூனிஃபார்ம்லாம் தராங்களாப்பா? மெசேஜ் வந்திருக்கு. எப்பமா புக் வாங்க போறீங்க? எப்ப புக் வாங்க போறீங்களாவா? இன்னும் உனக்கு அண்ணனுக்கு ஃபீஸே கட்டல. இன்னும் ஃபீஸ் கட்டலையாமா? 2 மாசமாவே சேல்ஸ் கம்மியா இருக்குல்ல. இன்னும் ஒரு வாரத்துல பார்த்து கட்டிடலாம். எவ்வளோ ஆச்சு பாருங்க? 90 ரூபா ஆச்சு. என் கணக்கில் எழுதிக்கிறீங்களா? 2-3 நாளில் சம்பளம் போட்டுருவாங்க, எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன். எழுதிக்கிறேன். ஏற்கனவே 3700 ரூபா கணக்கில் இருக்கு. அது கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க பாருங்க, எல்லாம் எனக்கும் கஷ்டம். காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். நான் அங்கேயே பொருளை வச்சிடுறேன். பரவாயில்ல, எடுத்துன்னு போங்க. எப்படியும் பசங்களுக்கு தான் வாங்கியிருப்பீங்க. ஓடி சம்பாதிக்கிறதுலாம் பசங்களுக்காக தானே. கொஞ்சம் காசை மட்டும் சீக்கிரம் கொடுக்க பாருங்க. சம்பளம் போட்டதும் உடனே எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன். நான் வரேன். நமக்கே காசு இல்லை, அப்புறம் எதுக்குமா கடன் கொடுக்குறீங்க? நம்ம கஸ்டமர் நம்பி தான் கடை வச்சிருக்கோம். அவங்க இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன சொல்லு. அது இல்லாமல் அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்குறாங்க. எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நானும் ஒரு அம்மா தானே. எங்க எங்க கஸ்டமர் ரொம்ப நாள் ஆலையே காண கடை பக்கம். லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதனால எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. அதானே பார்த்தேன். உங்க வீட்டு குட்டி வாண்டு எப்பயுமே நம்ம கடையை தேடி ஓடியாருமே, காணமே ரொம்ப நாளா. அதான் கேட்டேன். சரி, என்ன வேணும்? இப்போ அவங்க தாத்தா வீட்டில் இருக்கிறோம். அங்கே ஏதோ டாய்ஸ் வாங்கினா அங்கே எதுவும் வாங்க மாட்டோம், உங்கள் கடையில் வந்து தான் வாங்குவேன்றான். கலர் பென்சில் கொடுங்க. 60 ரூபா எம்ஆர்பியில் இருக்கு. 55 ரூபா கொடுங்க போதும். இந்தாங்க காசு, நான் வரேன். சின்ன பசங்களாம் உங்க கஸ்டமரா? ஆமா, நம்ம என்ன கடை வச்சிருக்கோம்? டாய் ஷாப்பு. அப்போ குழந்தைங்க தானே நம்ம கஸ்டமரு. குழந்தைங்கள சாதாரணமாக நினச்சிக்காத. ஊரில் எத்தனை கடை இருக்கு. நம்ம கடைக்கு கரெக்டாக கூட்டு வரதே அந்த குழந்தைங்க தான். தெரியுமா உனக்கு? அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள்ட்ட கள்ளங்கபடமே இருக்காதுப்பா. அவங்கள்ட்ட பேசக்குள்ள சந்தோஷமா இருக்கும். பிஸ்னஸை காசு சம்பாதிக்கிற இடமா மட்டும் பார்க்காம உறவு சம்பாதிக்கிற இடமாவும் நான் பார்க்குறேன். அதனால தான் எல்லா குழந்தையும் நம்ம கடைக்கு ஆசையாக வராங்க.